السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரா சப விளக்கு உரையில் 59வது பாடமாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். எமது தொடரான பாடத்திலே அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளுடைய அந்த விடயத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்ற ஈமானிய பலவிதமான படிப்பினைகளையும் அல்லாஹு தஆலாவுடைய அத்தாட்சிகள் அவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலே ஈமானிலே பலகீனமான சிலர், அதேபோன்று இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய சிலரும் சில சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது, ஒரு மனிதனால் 300 வருடங்கள் தூங்க முடியுமா? மரணித்த ஒருவன் அல்ல, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவன் ஒரே அடியாக ஒரே தூக்கத்திலே 300 வருடங்கள் தூங்க முடியுமா என்பதாக ஒரு சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள். இதுக்குரிய பதிலை நாங்கள் ஏற்கனவே சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்து விட்டோம். அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்த விதத்தை பற்றி கூறும் பொழுது வெறுமனே தூங்க வைத்தோம் என்று கூறவில்லை. ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. எனவே அந்த தரப்னா அலா ஆதானிஹிம் என்ற வார்த்தையை அல்லாஹ் அங்கே பிரயோகிக்கின்றான். அவருடைய காதுகளிலே அந்த செவிப்புலனை அல்லாஹ் அதை செயலிழக்க செய்து விட்டான். காதுடைய செயல்பாடுகளை எல்லாம், அதனுடைய தொழிற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் அடைத்து விட்டான். அந்த விதத்தில் தான் அல்லாஹ் தூங்க வைத்தான் என்று கூறியிருக்கிறான். எனவே இதை ஆய்வு செய்யக்கூடிய இன்றைய விஞ்ஞானிகள் கூட அவ்வாறு செய்ய முடியும். ஒரு மனிதனை அவ்வாறு செயலிழந்து அவனை உயிருடன் அப்படியே அவனை வைக்க முடியும் என்ற உண்மையை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவன் ஏற்கனவே இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே சந்தேகிக்கக்கூடியவர்கள் கூட சிந்தித்தால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே கூறியிருக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். அதே போன்று வெளியிலே இருந்து யாரும் அந்த 300 வருடங்களாக அந்த குகையிலே உள்ளவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் தீங்குகளும் விளைவிக்கவில்லை. அதே போன்று அந்த 300 வருடங்களாக வெளி உலகத்திலே இருந்து யாரும் அந்த குகைக்கு போய் அதை தெரிந்து கொண்டு இவ்வாறு இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை தெரிந்து உலகத்துக்கு யாருக்கும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய விதமாக ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா இவைகளை எவ்வாறு மறைத்தான்? அதே போன்று நாங்கள் பார்க்கின்ற ஒரு குகையை பொறுத்த வரையிலே பெரும்பாலும் அது காடுகளிலே, வனாந்திர காடுகளிலே இருக்கும், அல்லது கற்கள் நிறைந்த இடங்களிலே இருக்கும், அல்லது மரங்கள் நிறைந்த இடங்களிலே இருக்கும், இவ்வாறு அல்லது பாலைவனங்களிலே இருக்கும். இவ்வாறான இடங்களிலே தான் பெரும்பாலும் பெரிய குகைகள் அமைந்திருக்கின்றன. அந்த இடங்களிலே ஐவாய் மிருகங்கள், விஷ ஜந்துக்கள், அதுபோன்று ஊர்வனங்கள், சிறிய பூச்சி புழுக்கள் எல்லாம் நிறைந்து காணப்படக்கூடிய இடமாகத்தான், பாதுகாப்பற்ற ஒரு இடமாகத்தான் அந்த குகைகள் இருக்கின்றன. இப்படியான ஒரு இடத்திலே 300 வருடங்களாக எந்த விதமான பிராணிகளாலும், மிருகங்களாலும், விஷ ஜந்துக்களாலும், சொல்லப்போனால் புழு பூச்சிகளால் கூட, சிறிய சிறிய புழு பூச்சிகளால் கூட எந்த விதமான தீங்குகளும் இவர்களுக்கு ஏற்படாதவாறு அல்லாஹு தஆலா எவ்வாறு பாதுகாத்தான்? சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், கிராமப்புறங்களிலே, ஒதுக்குப்புறங்களிலே வாழக்கூடிய சில வீடுகளிலே தூங்கி எழும்பும் பொழுது யானையுடைய குழப்பம் அல்லது பாம்புகள் அங்கே வந்து அவர்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கும். இவ்வாறு எத்தனையோ விதமான ஆபத்துகள் அவர்களுக்கு இடம்பாடு இருக்கிறது. அதே போன்று பாதுகாப்பான ஒரு சூழலில் தூங்கினாலும் கூட தூங்கக்கூடிய மனிதனுடைய காதுக்குள்ளே ஒரு எறும்பாவது, ஒரு சிறிய ஒரு பூச்சாவது போகும், அல்லது மூக்குக்குள்ளே போகும், அவனுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இவ்வாறெல்லாம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். 300 வருடங்களாக எந்த விதமான ஆபத்துகளும் இவர்களுக்கு இல்லாமல் இவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இவர்கள் அந்த இடத்திலே தங்கினார்கள் என்று கூட சந்தேகங்கள் எழும்புகின்றன. அதே போன்று எங்களுக்கு தெரியும், உடம்பு நிலத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, மண்ணோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவசரமாக அது இத்து போய்விடும். ஒரு ஆடையாக இருந்தாலும் அது இத்து போய்விடும். 300 வருடங்களாக இவர்கள் ஆடையோடு அந்த நிலத்திலே பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய உடம்பு நிலத்திலே பட்டு கொண்டிருக்கின்றது. 300 வருடங்களாக ஆடை இத்து போகவும் இல்லை, உடம்பிலே எந்த விதமான பெட், அந்த சொல்லக்கூடிய அந்த
என்னது அந்த புண்கள் பெட்டிலே இருப்பதின் காரணமாக நிலத்தோடு ஒட்டிக்கொண்டு இருப்பதன் காரணமாக அந்த மேனியிலே ஏற்படக்கூடிய புண்கள் கூட ஏற்படவில்லை. இரத்த கட்டிகளோ இரத்த கசைவுகளோ எதுவுமே இவர்களுக்கு ஏற்படாதவாறு அல்லாஹு தாலா இவர்களை பாதுகாக்கின்றான். உடம்பு இவர்களுடைய மரத்து போகவில்லை, காய்ந்து போகவில்லை, அதே போன்று அழுகி அது கெட்டு போகவும் இல்லை. அல்லாஹு தாலா அந்த விதத்திலே உடம்பை பாதுகாக்கின்றான். சூரிய ஒளியை விட்டும் சூரியனுடைய அந்த வெப்பத்தின் மூலமாக அதனுடைய தாக்கத்தின் மூலமாக கருகி போகிவிடாமல் அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான். சூடு குளிருக்கு ஒத்து போகக்கூடிய விதமாக அவைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதமாக அல்லாஹு தாலா இந்த உடம்பை வைத்து அந்த இடத்திலே பாதுகாக்கின்றான். அதே போன்று பார்த்தால் சாப்பாடு குடிப்பு இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது. 300 வருடங்கள் இவர்கள் உயிருடன் சாப்பாடு குடிப்பு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய உடம்புக்கு தேவையான விட்டமின்கள், அந்த ஆரோக்கியமான சுவாசம், காற்று, தேவையான சூடுகள் இவைகள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி போய் சேர்ந்தன என்ற விடயங்களை சிந்திக்கக்கூடிய நேரத்திலே அது மிகப்பெரிய வியப்பான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான பல சந்தேகங்களை எல்லாம் அதாவது கேள்விகளாக உருவாக்குகின்றார்கள் விமர்சிக்கக்கூடியவர்களும் ஈமானிலே அதாவது பலவீனமானவர்களும். ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கி இருக்கின்றான். அல்லாஹு தாலா இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தாலா எதன் மீதும் எல்லா விடயத்தின் மீதும் சக்தி பெற்றவன், அவனால் முடியும், எதையும் செய்ய முடியும் என்று மறைமுகமான அந்த கைபை ஏற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் ஒரு மூமின் இருக்கின்றான். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டானா, குர்ஆனிலே சொல்லிவிட்டானா, அந்த குர்ஆனை நபி அவர்கள் எங்களுக்கு எத்தி வைத்து விட்டார்களா, சந்தேகப்படுவதற்கு எதுவும் கிடையாது. வந்தவைகள் எல்லாம் உண்மைதான், கூறப்பட்டவைகள் எல்லாம் உண்மைதான். எனவே இங்கே சிந்தனையை போற்று நாங்கள் பரீட்சித்து பார்த்துத்தான் இந்த ஹதீஸை சரி என்றுவோம், இந்த செய்தியை சரி என்றுவோம், அதாவது நாங்கள் சிந்தித்து பார்த்துத்தான் அறிவுக்குப்பட்டால் தான் சரி என்றுவோம் என்றெல்லாம் அதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹு தாலா ஒரு மூமினுடைய ஈமானை ஆக்கி வைத்திருக்கின்றான். என்றாலும் கூட சிந்தித்து ஏற்றுக்கொள்வதற்காக, அதாவது ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதற்காக அப்படியாகவும் அல்லாஹு தாலா குறைந்தது நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா, சிந்தித்தால் உன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும், ஆராய்ந்தால் உன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் என்ற நிலைக்கு கூட சில விடயங்களை அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே 17வது வசனத்திலே இந்த குகைவாசிகளை எவ்வாறு பாதுகாத்தான் என்ற விடயங்களை அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். ஒத்தரஷம்ஸ இதா தலஅத், சூரியனை நீங்கள் பார்ப்பீர், அது உதயமாகும் பொழுது தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ஸாத்தல் யமீன், அவர்களுடைய அந்த குகையை விட்டும் அது சாய்ந்து வலப்பக்கமாக சாய்ந்து செல்கிறது. வைதா கரபத், அது மறையும் பொழுது தக்ரிதுஹும், அவர்களை கடந்து அவர்களை விட்டு அது கடந்து லாத்த ஷிமால், இடது பக்கமாக செல்கிறது. வஹும் ஃபீ ஃபஜ்வத்தின் மின்ஹு, அந்த நபர்கள் அந்த வாலிபர்கள் குகைக்கு உள்ளே ஒரு நடுப்பகுதியிலே ஒரு விசாலமான இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். மை யஹ்தில்லாஹ், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுவானோ ஃபஹுவல் முஹ்தத், அவன் தான் நேர்வழி பெற்றவன். வமை யுத்லில், அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விடுவானோ ஃபலன் தஜித லஹு வலிய்யம் முர்ஷிதா, அவனுக்கு நேர்வழி காட்டி உதவி செய்யக்கூடிய யாரையும் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்த விடயத்திலே மிக பெரும் அற்புதமான ஒரு செய்தியை கூறி காட்டுகின்றான். இந்த ஆயத்துடைய விளக்கத்தை நாங்கள் சரியாக பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒத்தரஷம்ஸ, நபியே நீங்கள் சூரியனை அந்த நேரத்திலே பார்ப்பீர்கள். இவர்கள் குகைக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சூரியன் உதயமாகிறது. இப்பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தால் நீங்கள் பார்ப்பீர்கள், எப்படி தெரியுமா? ஒத்தரஷம்ஸ, சூரியனை பார்ப்பீர்கள். இதா தலஅத், அது அப்படியே உதயமாகக்கூடிய நேரத்திலே தஸாவரு, அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அது அப்படியே சாய்ந்து விடுகிறது. அந்த சூரியன் உதயமாகி அது சாய்கிறது, அது திரும்புகிறது, அது வளைந்து செல்கிறது வலது பக்கமாக. தாத்தல் யமீன், இவர்களுடைய இந்த குகையிலே இருக்கக்கூடிய இவர்களுடைய வலது பக்கமாக அது சாய்ந்து போகிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரியனுடைய வளமைக்கு மாற்றமாக அது வளைகிறது. சூரியனுடைய வளமை என்ன? குல்லு எஜ்ரீலி அஜலின் முசம்மா, சூரியன் சந்திரன் எல்லாவைகளும் தான் அல்லாஹ் அந்த நியமிச்ச நேரம் வரைக்கும் அதுகள் அதனுடைய ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை அது சரியாக அதாவது அளவும் அசையாமல் செய்து கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன நடைபெறுகிறது தெரியுமா?
அல்லாஹு தாலா இங்கே சூரியனை உதயமாகி வரக்கூடிய நேரத்திலே அதை சாய்க்கின்றான், அதை வளைக்கின்றான், அதை திருப்புகின்றான், குகையிலே உள்ளவர்களை விட்டும் திருப்புகின்றான். அதே போன்று ஒய்தா வரபத் அது மறையும் பொழுது தக்ரிலுஹும் தாத்தல் ஷிமால் இடது பக்கமாக இந்த சூரியன் அவர்களை இடது பக்கமாக விட்டுவிட்டு அந்த சூரியன் தூரமாகி செல்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது இந்த குர்ஆனாயத்துக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் தெரியுமா? குகையிலே இவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். இந்த குகை சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் அதனுடைய கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள், அதனுடைய வெப்பம், அதனுடைய வெளிச்சம் படக்கூடிய விதத்தில் தான் அந்த குகை இருக்கிறது, அமைந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சூரியனை அப்படியே அது கிழக்கிலே உதயமாகி அப்படியே வரக்கூடிய நேரத்திலே இப்படி அப்படி சென்றால் அந்த சூரியனுடைய அந்த தாக்கம் இங்கே குகைக்குள்ளே வருகிறது, அது மறையும் பொழுதும் குகைக்குள்ளே வருகிறது. அல்லாஹ் என்ன செய்கின்றார்? சூரியன் உதயமாகும் பொழுது அப்படியே அது வலப்பக்கமாக இப்படி வளைந்து அது அப்படியே இடது பக்கமாக விட்டு செல்கிறது. இந்த விதத்திலே அல்லாஹு தாலா அந்த சூரியனை அந்த இடத்திலே ஓட்டுகின்றான். அல்லாஹ் சூரியனுடைய ஓட்டத்தை வித்தியாசமானதாக 300 வருடங்களுக்கு அல்லாஹு தாலா அமைத்து வைத்து அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை காட்டுகின்றான். அப்படி என்றால் இவர்களுக்கு சூரியனுடைய அந்த வெளிச்சமோ நேரடியாக அந்த சூரியனுடைய கதிர்களோ அதனுடைய ஒளியுடைய வெப்பமோ எதுவுமே படவில்லை. உதயமாகும் பொழுதும் தான் மறையும் பொழுதும் தான் அந்த 300 வருடங்களாக எதுவுமே ஏற்படவில்லை. ஏன் தெரியுமா? சூரியனுடைய வெப்பம் பட்டால் அதனுடைய வெளிச்சம் நேரடியாக பட்டால் அது தாக்கம் செலுத்தும் இந்த உடம்பிலே. ஏன் இந்த உடம்பு அப்படியே சும்மாக இருக்கக்கூடிய உடம்பு, உயிர் மாத்திரம் தான் இருக்கிறது இந்த உடம்புலே. இந்த உடம்பு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய உடம்பு, இந்த உடம்புலே அந்த சூடு பட்டால் அது கெட்டு போகிவிடும், அந்த உடம்பை அது நாசப்படுத்திவிடும், நோவினை செய்துவிடும், பத்த வைத்துவிடும். சும்மா அல்ல, அது உதயமாகி மறையும் வரைக்கும் உள்ள அவ்வளவு நேரங்களில் அந்த உடம்புக்கு சூரியன் பட்டுக்கொண்டே தான் இருக்கும். அப்படி சூரியன் பட்டால் அந்த வெப்ப காலத்திலே அந்த உடம்பு அப்படியே கருகி கருப்பாவை அப்படியே எரிஞ்சு போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து இந்த உடம்புக்கு ஏற்படும். அப்படி ஏற்படாமல் தான் அல்லாஹு தாலா இந்த சூரியனை அவனுடைய அதிகாரத்திலே அவன் ஓட்டக்கூடிய இந்த சூரியனை அல்லாஹ் அப்படியே வளைத்து அந்த இடத்திலே அனுப்புகின்றான். இந்த இடத்திலே வரக்கூடிய ஷிமால் அது மறையும் பொழுது அவர்களை விட்டு அது தூரமாகி செல்லும் என்ற இந்த தக்ரிலு என்ற வார்த்தைக்கு சில தப்சீருடைய உலமாக்கள் செல்லக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்திலே அது மென்மையான ஒரு வெயில் இவர்களுக்கு படும், மென்மையான ஒரு சூடு, ஒரு வெளிச்சம் இவர்களுக்கு படக்கூடிய விதமாக தக்ரிலு என்ற வார்த்தைக்கு அவர்கள் சொல்கின்றார்கள். மென்மையான ஒரு சூடு மாத்திரம், ஏன் உடம்புக்கு தேவையான ஒரு உஷ்ணத்தை மாத்திரம் அந்த சூரியன் மறையும் பொழுது கொடுத்து விட்டு மறையும் என்ற ஒரு கருத்தையும் ஒரு விளக்கத்தையும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இப்படியான ஒரு குதிரத்தை சூரியனை ஏன் அவன் சாய்த்து வளைத்து அவர்களுக்கு சூரிய வெளிச்சம் அந்த வெப்பம் படாதவாறு ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால் இதுக்கு விளக்கம் கூடிய நேரத்திலே நமக்கு தெரியும், அந்த சப்தத்தை அல்லாஹ் கேட்காமல் வைத்தான். சப்தத்தை கேட்காமல் வைத்து அவர்களை தூங்க வைத்தான். சப்தம் கேட்டால் ஒரு மனிதன், தூங்கக்கூடிய ஒரு மனிதன் விழித்து விடுவான். எனவே அவர்களுக்கு சப்தமே, பெரிய இடிச்சத்தமே கேட்காமல் அளவுக்கு அலா ஆதானியும் அந்த காதுகளுக்கு அடித்தான் என்ற ஒரு வார்த்தையை பாவித்து அல்லாஹ் அதப்படியே சீல் பண்ணிட்டான். அந்த சத்தமே கேட்காத அது மாதிரிக்குத்தான் அவர்களை தூங்க வைத்தான் என்று சொல்வதை போல இவர்களுக்கு அந்த வெளிச்சமே படாமல், அந்த சூரியனுடைய சூடே படாமல் அப்படியே அல்லாஹ் படுக்க வைப்பதற்காக அப்படி செய்தான். ஏனென்றால் சூரியனுடைய வெளிச்சமும் தான், சூரியனுடைய சூடும் தான் சில நேரங்களிலே படுக்கக்கூடிய ஒரு மனிதனை எழுப்பிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது புகாரியிலே, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஹைபர் யுத்தத்திலே இருந்து முடித்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது. இரவு நேரத்திலும் கூட நாங்கள் தொடர்ந்து நடந்தோம். எனவே இரவுலையும் நடந்து களைப்பாகிவிட்டது. பின்னிரவிலே ஒரு இடத்திலே ஓய்வெடுத்தோம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். நீங்கள் சுபஹுக்கு எல்லோரையும் எழுப்ப வேண்டும் என்று நியமித்து விட்டு எல்லோருமாக சேர்ந்து தூங்கினோம். எல்லோருக்கும் தூக்கம் போய்விட்டது, களைப்பின் காரணமாக அனைவருக்கும். அந்த இடத்திலும் அங்கே சஹாபாக்கள் அந்த வார்த்தையை பாவிக்கின்றார்கள், அவருடைய அந்த காதுகளிலே அவர்களுக்கு அடிக்கப்பட்ட
ஏற்பட்டது போன்ற தூக்கம். அப்படி என்றால் ஆழமான ஒரு தூக்கத்தை அவர்கள் சஹாபாக்கள் எல்லாருமாக சேர்ந்து தூங்கிவிட்டார்கள். அது அல்லாஹ்வின் புறத்தால் ஏற்பட்ட ஒரு ரஹ்மத்தாக இருக்கலாம். களைப்படைந்த அந்த கஷ்டப்பட்ட யுத்தம் செய்து களைஞ்சு போன அந்த உடம்புகளுக்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய ஒரு தூக்கத்தை அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கலாம். எனவே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். எழுந்து பார்த்தால் சுபகுடைய நேரம் எல்லாம் பிந்தி, அதாவது சூரிய வெளிச்சம் வருகிறது. இந்த சம்பவத்தை அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் எவ்வாறு தெரியுமா கூறுகின்றார்கள்? ஃபமா ஐகதனா இல்லா ஹர்ரு ஷம்ஸ், எங்களை எழுப்பி வைத்து விட்டது எது தெரியுமா? சூரியனுடைய சூடுதான். சூரியனுடைய சூட்டை தவிர வேறு எதுவும் எங்களை எழுப்பவில்லை. அந்த அளவுக்கு ஆழ்ந்து நாங்கள் அனைவரும் தூங்கினோம். சூரியனுடைய சூடு பட்டுத்தான் எழும்பினோம் என்று. எனவே சூரியனுடைய சூடு ஒரு மனிதனை ஆழ்ந்து தூங்கக்கூடிய ஒரு மனிதனை எழுப்பி வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்றையும் கூட அல்லாஹு தஆலா அந்த குகைவாசிகளுக்கு கொடுக்காமல் அவர்களை அப்படியே நிம்மதியாகவே தூங்க வைத்து அவனுடைய ரஹ்மத்தை கொடுத்தான். அதே போன்றுதான் சூரியனுடைய ஒளி, அதனுடைய வெப்பம் படும் பொழுது, அதாவது அதனுடைய தீங்குகள் விளைவுகள் எல்லாம் ஏற்படும் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு. அந்த எல்லா விதமான தீங்குகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்காக அல்லாஹ் அப்படியும் செய்தான். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், இன்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், வெளிச்சத்திலே தூங்கினால் ஒரு மனிதன் வெளிச்சத்திலே தூங்கினால் அவனுக்கு உடம்பிலே ஏற்படக்கூடிய அந்த ஹோர்மோன்களுடைய சமநிலை அற்று போகும். ஹோர்மோன்கள் அவனுடைய உடம்பிலே ஏற்படக்கூடிய அதனுடைய சமநிலை அற்று போகும் அவன் வெளிச்சத்திலே தூங்கினால். எனவே அதாவது இருட்டிலே தூங்குவதுதான் ஒரு மனிதனுக்கு வைத்திய துறையிலே சிறந்தது என்ற ஒரு ஆய்வை அவர்கள் சொல்கின்றார்கள். அது இருளாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இருளிலே தூங்கினால் அவருடைய நரம்புகள் எல்லாம் அமைதி பெறுகின்றன, உறுப்புகள் எல்லாம் ஓய்வு பெறுகின்றன. எனவே இருள் தான் அவனுக்கு தூங்குவதற்கு மிக சிறந்ததாக இருக்கிறது என்று ஆய்விலே கண்டுபிடிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், மெலோடின் அந்த சுரப்பை அதிகப்படுத்துவதற்காக இரவுலே இருளிலே தூங்கினால் தான் இந்த மெலோடின் என்ற அந்த அதை அதிகமாக சுரக்குகிறது. அது சுரக்க சுரக்க ஆழமான தூக்கங்கள் வரும். அப்படி வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கும், நிம்மதியான ஒரு நிலைப்பாடு அவனுடைய உள்ளத்துக்கு அமையும் என்றும் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இருளிலே தூங்குவதன் காரணமாக நோய் தடுப்பு சக்தி அதிகமாகும். உடம்பிலே நோய் வந்தால் அட்டாக் பண்ணக்கூடிய சக்தி அதிகமாகும் என்பதையும் அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், இரவையே ஆக்கி வைத்திருக்கின்றான் தூங்குவதற்காக, பகல் சம்பாதிப்பதற்காக, இரவு தூங்குவதற்காக, அமைதி பெற, உங்களுக்கு உடம்புகள் எல்லாம் ராகத்து பெற என்று இரவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதை இருளாக்கி, இரவு என்ற பெயரை மாத்திரம் சொல்லவில்லை, இரவே இருள்தான். இருள் வந்தால் தான் இரவு. எனவே அல்லாஹ் அந்த சூரியனை மறைத்து உதயமாகும் வரையுள்ள நேரத்தை இருளாக ஆக்கித்தான் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக தந்திருக்கின்றான். இப்படி அந்த வெளிச்சத்தை அவர்களுக்கு வெப்பத்தையும் கொடுக்காமல் அவர்களுக்கு இப்படியான பாதுகாப்பை அல்லாஹ் அந்த குகைவாசிகளுக்கு கொடுக்கின்றான். எனவே இந்த இடத்துல இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யக்கூடிய நேரத்திலே சில உலமாக்கள் இதுக்கு அதாவது தஃப்சீர் செய்கின்றார்கள். எப்படி தெரியுமா? அவர்கள் ஒரு கருத்து விளக்கம் சொல்கின்றார்கள். இந்த வசனத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இந்த குகை சூரியனுடைய வெளிச்சம், அதனுடைய வெப்பங்கள், கதிர்கள் படாதவாறுதான் அமைந்திருந்தது. இயற்கையிலே குகை அமைந்திருந்த இடம் சூரியன் உதிக்கும் பொழுது அப்படியே மேலாக போய்விடும். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம், பள்ளிக்குள்ளே இருக்கின்றோம், சூரியன் வலப்பக்கமாக உதயமாக எங்களோட தலைக்கு மேலால் அப்படியே இடது பக்கமாக போய் மறைந்தால் எமக்கு அதனுடைய சூடோ அதனுடைய வெப்பத்துடைய தாக்கமோ கதிர்களோ எதுவுமே படவில்லை. அவ்வாறு தான் அல்லாஹ் அந்த குகையை அமைத்து வைத்திருந்தால் அது இயற்கையிலே அந்த குகை அப்படித்தான் இருந்தது என்று ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இந்த கருத்தை தஃப்சீருல் பகவியில பகவி இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்னு குதைபா என்று சொல்லக்கூடியவர், அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறார், கான கஹ்புஹும் முஸ்தக்பில பனாத்தி நாஷின், அவருடைய இந்த குகை எங்கே இருந்தது தெரியுமா? அந்த பனாத்து நாஷ் என்ற அந்த இடத்தை அது முன்னோக்கி இருந்தது. பனாத்து நாஷ் என்றால் 7 நட்சத்திரங்கள் உதயமாகக்கூடிய, பெரிய பெரிய 7 நட்சத்திரங்கள் உதயமாகக்கூடிய ஒரு இடம் தான் பனாத்து நாஷ் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்தை பொறுத்தவரையில அந்த இடம் சூரியன் உதயமாகும் பொழுதும் சூரியன் மறையும் பொழுதும் சூரியன் நடுவுச்சிக்கு வந்தாலும் அந்த இடத்துக்கு வெயில் படமாட்டாது, சூரியனுடைய அந்த ஒளி அந்த வெப்பம் படமாட்டாது. அவ்வாறான ஒரு இடம் தான் அந்த பனாத்து நாஷ் என்று சொல்லக்கூடிய. எனவே இந்த பனாத்து நாஷ் என்ற இடத்தில் தான் இந்த குகையை அல்லாஹ் இவர்களுக்கு தெரிவு செய்தான். அது இயற்கையிலேயே வெளிச்சம், அந்த சூரியனுடைய வெப்பம் படாத இடம். எனவே அவர்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் உண்டாகாம அவர்களை அது சுட்டு போடாமல் அல்லாஹ் அவ்வாறு பாதுகாத்தான் என்ற கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சில உலமாக்களும் தான், இப்னு குதைபாவும் தான். அந்த கருத்தை இவர்கள் சொல்லிவிட்டு வகால பாதுகும் ஹாதல் கவுல் ஹத்தா,
இது பிழையான ஒரு கருத்து, இது ஒரு தவறான ஒரு கருத்து என்று சிலர் கூறுகின்றார்கள் என்று அவர்களும் இந்த அவருடைய தப்சீருடைய கிதாபிலே சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த ஆயத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஏனைய தப்சீருடைய நிறைய தப்சீருடைய உலமாக்களுடைய கருத்துக்களையும் இதனுடைய இந்த ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட விளக்கங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கருத்து பொருத்தம் இல்லாத ஒரு கருத்து தான். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா சூரியனுடைய வெப்பம் படக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் சூரியனை அப்படியே கிழக்க உதயமாக்கி மறைய வைக்கின்றான். இதனுடைய வாயிலும் புறமாக அதனுடைய வெப்பம் அப்படியே உள்ளுக்கு வரக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருந்தான். அப்படித்தான் குகை இருக்கிறது. சூரிய வெப்பம் இயற்கையிலே சூரிய வெப்பம் வரக்கூடிய படக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெரியுமா? அங்கே அல்லாஹ் அப்படியே அந்த குகை அந்த சூரியனை அங்கே திருப்புகின்றான். அது உதயமாகி வரக்கூடிய நேரத்திலே அப்படி அல்லாஹ் சூரியனை திருப்புகின்றான். இதுதான் அதனுடைய சரியான கருத்தாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அடுத்ததாக சொல்கின்றான் தானே, ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். வெறுமனே நாங்கள் வீட்டுக்குள்ளே அல்லது பள்ளிக்குள்ளே குகைக்குள்ளே இருக்கும் பொழுது சூரியன் வலப்பக்கமாக உதயமாகி தலைக்கு மேலால் போய்த்து இடப்பக்கமாக மறைந்தால் அது என்ன அற்புதம், அது என்ன பெரிய ஒரு செய்தி. அது சொல்லுவதற்கு செய்தி ஒன்று அல்ல, அது பெரிய ஒரு அத்தாட்சி அல்ல. ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருந்தோம், சூரியன் உதயமாகிறது, அது மறைகிறது, எந்த விதமான சூடுகளும் கதிர்களும் ஒன்றுமே எங்களுக்கு படவில்லை. எனவே இது பெரிய ஒரு அற்புதம் அல்ல. ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு பெரிய ஒரு காரியம் அல்ல. அல்லாஹ் எதை தெரியுமா ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ என்று சொல்கின்றான்? அதை படக்கூடிய விதமாகத்தான், அந்த வெப்பம் சூடு படக்கூடிய விதமாகத்தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை சக்தியை கொண்டு வளமையான அந்த சூரியனுடைய ஓட்டத்தை அவன் திருப்பி விடுகின்றான் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. அது கடைசியாக, அதாவது இயற்கைவாதிகள், இந்த இயற்கையை நம்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, எல்லாம் நடக்கக்கூடிய அனைத்தும் இயற்கை, சூரியன் உதிக்கிறது மறைகிறது, இது இயற்கை, அவ்வாறு சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அவ்வாறு சூரியன் வளமையாக ஓடக்கூடிய அந்த பாதையை விட்டு அது நகர்ந்து அது திரும்பி செல்லுமா, அப்படி ஒன்று ஏற்படுமா? அது நடக்க முடியாது என்று அவர்கள் மறுக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலே மக்கா முஷ்ரிகள் கேட்டார்கள், இந்த சந்திரனை இரண்டாக பிளக்க வையுங்கள் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ரப்பிடத்திலே கூறி என்று சொன்ன நேரத்திலே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். சந்திரன் இரண்டாக பிளந்தது, இரண்டு பகுதிக்கு சாய்ந்து விட்டது, ஹிரா குகை அந்த ரெண்டு பாதிக்கும் இடையால் விளங்கியது என்று புகாரியிலே முஸ்லிமிலே அந்த ஹதீஸ் வரக்கூடிய செய்தி, அதாவது நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா நாடினால் எந்த ஒன்றையும் அவன் நாடியவாறு அவன் செயல்படுத்த முடியுமானவனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நடந்த ஒரு செய்தி, அந்த காலத்திலே பனு இஸ்ரவேல்களே நடந்த ஒரு நபியுடைய செய்தியை சொல்கின்றார்கள். அவர் யுத்தத்துக்காக போகின்றார், யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார், கடுமையாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அசருடைய நேரம் தாண்டி விட்டது, மகரிபுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வெள்ளிக்கிழமை அன்று யுத்தம் செய்கின்றார்கள் என்று அதற்கு விளக்கம் கூறுகின்றார்கள். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை யுத்தம் செய்து முடிக்க வேண்டும், சனிக்கிழமையிலே யுத்தம் செய்து அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. எனவே இன்றே அந்த யுத்தத்தை முடிக்க வேண்டும், வெற்றியுடைய நேரமும் வந்திருக்கிறது, வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்திலே வெள்ளிக்கிழமை முடிந்தால் சனிக்கிழமை யுத்தம் செய்ய முடியாது. எனவே யுத்தம் செய்து வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது இல்லாமல் ஆகி போய்விடும். அதனால் அந்த நபி என்ன செய்கின்றார் தெரியுமா? சூரியனை பார்க்கின்றார். அந்த நபி அப்படியே சூரியனை பார்க்கின்றார், அது மறைய போகின்றது. அசரை தாண்டி மகரிபுடைய நேரம் நெருங்கி அது மறைய போகின்றது. இப்பொழுது சூரியனை பார்த்த அந்த நபி கூறுகின்றார் என்ன தெரியுமா? இன்னைக்கு மௌமூரா, ஏ சூரியனே, நீயும் ஏவப்பட்டவனாக இருக்கின்றாய், உனக்கும் ஏவல் வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதயமாக மறை என்று ஏவல். எனவே நீ கட்டுப்பட்டிருக்கின்றாய் அல்லாஹ்வுக்கு, நீ மறைய வேண்டிய நேரம் தான் இது, நீ மறைந்து தான் ஆக வேண்டும், நீ கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கின்றாய். எனவே நீ கட்டுப்பட்டிருப்பதை போன்றுதான் வானமாமூருன், நானும் கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றேன். யுத்தம் செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான், நானும் கட்டுப்பட்டிருக்கின்றேன். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், வெற்றி பெறும் தருவாயில இருக்கின்றோம். எனவே யுத்தம் செய்ய போகின்றோம், யுத்தத்திலே வெற்றி பெறப் போகின்றோம். அதை அல்லாஹ் எனக்கு ஏவித்தான் இருக்கின்றான், நானும் ஏவப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மஹ்பிஸ்ஹா அலைனா, யா அல்லாஹ், இந்த சூரியனை நீ எங்கள் மீது நிப்பாட்டி வைப்பாயாக, மறையாமல் தடுத்து வைப்பாயாக.
என்று துஆ செய்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே. ஃபஹுபிஸத், அது அப்படியே நின்று விட்டது. சூரியன் அவ்வாறே நின்று விட்டது. ஹத்தா ஃபதஹ அல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வரைக்கும் அது அப்படியே சூரியன் நின்று விட்டது. வெற்றி பெற்று விட்டார்கள், சூரியன் மறைந்து விடுகிறது. எனவே இது யார் எந்த நபி என்ற பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஒரு ஹதீஸிலே, அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே யூஷை இப்னு நூன் என்று சொல்லி வருகிறது. அவர் நபியா இல்லையா என்பது அங்கே பிரச்சனை இருக்கிறது. எப்படி எவ்வாறாக இருந்தாலும் அந்த ஹதீஸ் லைஃபா சஹீஹா என்பதிலேயும் பிரச்சனை இருக்கிறது. நபி இவர் தான் நபி என்று பேரு சஹீஹான ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை. எனவே இது ஒரு நபிக்குத்தான் கொடுக்கப்பட்டது, வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இந்த பாக்கியம் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு சிலர் அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அசருடைய நேரம் அவருக்கு தவறி போகின்றது, சூரியன் மறைய போகின்றது. எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், சூரியனை அவ்வாறே நிப்பாட்டிவிட்டு அவர்கள் அசரை தொழுதார்கள், மறைவதை நிப்பாட்டினார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இது ஆதாரம் இல்லாத பொய்யான செய்தி. அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு இவ்வாறு செய்தார்கள் என்று வருகிறது, இதுவும் ஆதாரம் இல்லாத செய்தி. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் வருகிறது, அதுவும் ஆதாரம் இல்லாத செய்தி. நடந்த செய்தி என்ன தெரியுமா இந்த ஹதீஸிலே? அதை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன். நடந்திருக்கிறது ஒரு சம்பவம் எப்படி தெரியுமா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹீஹ் புகாரில முஸ்லிமில் வருகிறது, அன்ன உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜா யௌமுல் கந்தக், கந்தக்குடைய நாளையிலே, அது பெரிய யுத்தம், எல்லாருக்கும் தெரியும், மிக கட்டும் பாடுபட்ட சஹாபாக்கள். அந்த கந்தக்குடைய சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். பாக்தமா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வஜஅல யசுப்பு குஃபார குரைஷ், குறைஷி காபிர்களை ஏசிக்கொண்டு வருகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்வே, அல்லாஹ்வின் தூதரே, மா கித்து உஸல்லில் அஸ்ர் ஹத்தா காதத்தி ஷம்ஸ் தக்ருபு, நான் அசரை தொழ பார்த்தேன், சூரியன் மறைந்து விட்டதே என்று சொன்னார்கள். கவலையிலே, அந்த ஆத்திரத்திலே, அசர் தொழுகை கலாவாக இந்த குஃபார்கள் தானே காரணம் யுத்தம் செய்ய வைத்தது என்று அவர்கள் கவலையிலே சொல்கின்றார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, மா சல்லைத்துஹா, நானும் தொழ இல்லையே, அசர நானும் தொழ இல்லையே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபகும்னா இலா புத்ஹான், நாங்கள் புத்ஹானை நோக்கி போனோம். ஃபதவல்லா லிஸ்ஸலா, ரசூலுல்லாஹ் தொழுகைக்காக வுது செய்வது போன்று வுது செய்தார்கள். ஃபதவல்லானா லஹா, நாங்களும் வுது செஞ்சோம். ஃபஸல்லல் அஸ்ர பாத மா கரபத்தி ஷம்ஸ், சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் அஸ்ரை தொழுவிச்சார்கள். சும்ம சல்லா பாதகா அல் மக்ரிப, அதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் மக்ரிபு தொழுகையை அவர்கள் தொழுவித்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. அது அல்லாமல் யாருக்கும், இந்த பெரியாருக்கும் இப்படியான சூரியனை நிப்பாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கவில்லை. ஒரே நபிக்குத்தான் அல்லாஹ் அப்படி கொடுத்தான் என்று சொல்கின்றான். அதே போன்று கஹ்ஃபாசிகளுடைய சம்பவத்திலே அல்லாஹு தஆலா நடத்தி காட்டியிருக்கின்றான். எனவே இது சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான ஒன்றும் கிடையாது. அல்லாஹு தஆலா சக்தி பெற்றவன், அவன் தான் ஆற்றல் மிக்கவன், அதன் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன் அவன். எனவே அவனுடைய உத்தரவு பிரகாரம் தான் உதிக்கின்றது என்றால், அவனுடைய உத்தரவு பிரகாரம் தான் அந்த சூரியன் செயல்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய ஹதீஸுடைய சரியான விளக்கத்தை நாங்கள் விளங்கி செயல்படுத்த அல்லாஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம